Hello friends, நான் ஃபாரன் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன்ப்ளஸோட புது டிவியோட அன்பாக்சிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 32 இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி தான் வந்து ஒன்ப்ளஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்மார்ட் டிவி, ஒன்று 32 இன்ச்சு, ஒன்று 43 இன்ச்சு. ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு. ஒன்ப்ளஸோட Y1 சீரிஸ் வந்து ஏற்கனவே லான்ச் ஆயிருக்கு. இது வந்து Y1S. 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆன்லைன் மாடல், இன்னொன்று வந்து ஆஃப்லைன் மாடல். ஆன்லைன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Y1S, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து Y1S. ஆஃப்லைனில் குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் இந்த மாதிரி ஷாப்பில் வந்து Y1S எட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து அமேசானில் கிடைக்கும் இந்த மாடலு 32 and 43 இன்ச்சஸ்ஸு. இன்னொன்று வந்து எட்ஜ் மாடல் வந்து குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்கும். 2 டிவிக்கும் வந்து மேஜர் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்பீக்கர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. இது 20 வாட் ஸ்பீக்கர் வரும், அந்த ஆஃப்லைன் மாடலில் வந்து 24 வாட் ஸ்பீக்கர் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 32 இன்ச் டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். சரி, புது மாடலாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது தான் வந்து இந்த மாடல் வந்து ஆக்சுவலாக லான்ச் ஆயிருந்தது. சரி, ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து டெலிவரி ஆச்சு. டெலிவரி பாயை வந்து ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனோம்னா அவரே அன்பாக்சிங் பண்ணி டிவி எடுத்து காமிச்சிட்டாரு. டெலிவரி பர்சன் வரும்போது வந்து ஓப்பன் டெலிவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து அவங்களே ஓப்பன் பண்ணி டிவி எதுவும் டேமேஜ் இல்லாமல், கிராக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவங்களே அன்பாக்ஸ் பண்ணி டிவி எடுத்து எனக்கு காமிச்சாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவர் ஃபோனில் ஓடிபி கேட்கும்போது வந்து நான் ஓடிபி சொல்கிறது கேப்லேயே அவரை கட் பண்ணி டிவி எடுத்து காமிச்சிட்டாரு. நான் இருந்தாலும் வீடியோ பிடிச்சேன். பட் அது எண்டிங்கில் அவர் டிவி டப்பாவில் வைக்கும்போது அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அது அவ்வளோவா இல்லை. ஆனால் வந்து அவர் ஏற்கனவே வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் டிவியோடைய பாக்ஸு, இதுதான் டிவி. ஸோ 32 இன்ச் ஒன்ப்ளஸோட ஹெச்டி டிவி எப்படி இருக்குது அப்படி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கி அவர் கட் பண்ணி எடுத்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டாண்டு. 2 ஸ்டாண்டு தான் வந்து தர்மாக்கோலில் ஃபஸ்ட்டு மேலே இருந்தது. வால் மவுண்டிங் கிடையாது, டேபிள் மவுண்ட் ஸ்டாண்டு. வால் மவுண்ட் ஸ்டாண்ட் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வாங்கணும் இன்ஸ்டாலேஷன் பர்சன் வரும்போது. ஆக்சுவலாக நான் இந்த டிவி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 2 டேஸ் இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு. பட் இதோட இன்ஸ்டாலேஷன் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து வந்து வருவாங்க. ஸோ இவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார் டெலிவரி பர்சன். நம்ம எதுக்கு செக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே செக் பண்ணிவிட்டேன். பட் நீங்கள் டிவி வாங்கினீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாலேஷன் பர்சன் வந்து அந்த டிவியை ஆன் பண்ணட்டும், சரிங்களா? நீங்களே ஆன் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஏதாவது ஆன் பண்ணி டிஸ்பிளேயில் ஏதாவது ஃபால்ட் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம ஆன் பண்ணால் நம்ம தலையில் போட்டுருவாங்க, அவங்களே பண்ணட்டும். அதனால் வந்து நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. பட் நான் ஆன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா 2 நாள் இருக்குது, அது வரைக்கும் வீடியோ பண்ணி போட்டுடலாம் அப்படின்காக வந்து நான் ஆன் பண்ணி நானே வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 மவுண்ட் டேபிள் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு பாக்ஸில் தர்மாக்கோல் ஃபஸ்ட்டு அதான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல், அப்புறம் வந்து டிவியோட ரிமோட்டு, அப்புறம் 2 பேட்ரி, அப்புறம் இந்த ஏவி கேபிள்ஸ் போடுவோம் இல்லையா, ஆக்ஸ் டு ஏவி கனெக்டர்ஸ், அது இருந்தது. அப்புறம் வந்து இந்த டேபிள் ஸ்டாண்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்க்ரூ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு 32 இன்ச்சுக்கான ஒன்ப்ளஸ் டிவி இருந்தது. அவ்வளோதான், பாக்ஸில் சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா பவர் கார்டு யூஸ் பண்ணி வந்து ஆக்சுவலாக பவர் கார்டு வந்து அந்த பேக்கெட்டில் கொடுத்த குவாலிட்டி வந்து பவர் கார்டு நல்லா இருக்குது. நல்லா திக்கான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க, லோக்கல் ஒயர் மாதிரிலாம் தெரியல. ஸோ பவர் கார்டோட வந்து அந்த ஒயரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் டிவி வந்து ஆக்சுவலாக நானே வந்து டேபிளில் வச்சு கீழே ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸை டைட் பண்ணி நானே வந்து டேபிளில் வச்சு செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஆன் பண்ண உடனே வந்து இந்த கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண சொல்லி அதில் வந்து ஒரு கோடு மாதிரி காமிச்சிது. நம்ம மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து ஆட் அ டிவைஸ் அப்படின்னு சொல்லி அந்த கோடு போட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுது. நம்ம செப்பரேட்டாக அந்த ஜிமெயிலோட அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணி பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ சைன்இன் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா
ஆக்சுவலாக அமேசானில் வந்து 16,500க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இப்போது 28 February வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 2,000 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கார்டு யூஸ் பண்ணி 14,500 rupeesக்கு இந்த டிவி வாங்கியிருக்கேன். சரிங்களா, ஆன்லைன் மாடல் அமேசானில் இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம செட்டப்லாம் பண்ணி முடிச்சு டிவி ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்ட்ராய்டோட இன்டர்ஃபேஸ் இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா வந்து OnePlus இதில் ஆக்சிஜன் OS அந்த டிஸ்பிளே லேஅவுட்டும் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா OnePlusோட லேஅவுட் வரும். பட் நான் டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு லேஅவுட் தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஏற்கனவே வந்து ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ப்ரைம் வீடியோ, யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. நான் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபைல கனெக்ட் பண்ண உடனே வந்து ஒரு அப்டேட்டும் வந்திருந்தது. பட் நான் இன்னும் வரைக்கும் அது பண்ணலை. ஆக்சுவலாக லேட்டரில் கொடுத்துட்டு நான் அப்புறம் பண்ணுவேன். ஓவராலாக வந்து சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது. ரிவ்யூ வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு 4 to 5 days நான் யூஸ் பண்ணிவிட்டு அது செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். இப்போதைக்கு இது ஜஸ்ட்டு பாக்ஸ் இல்லை கண்டென்ட் அன்பாக்சிங், ஜஸ்ட் ஒரு வீடியோ சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் இது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண அப்புறமா தான் வந்து என்னால் வந்து கிளியராக சொல்ல முடியும். சரிங்களா, ஆன் பண்ணி இப்போதைக்கு வந்து ஒரு 2 hours யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஹாட்ஸ்டார் ப்ரைம் வீடியோவில் கூட நான் சைன்இன் பண்ணி வீடியோஸ் பார்த்தேன். ஆடியோ டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு பேஸ் வீடியோஸ்லாம் இருக்குல்ல யூடியூப்பில், அந்த பேஸ் மியூசிக் அதெல்லாம் வச்சு நான் பண்ணியிருக்கேன். பட் நல்லா இருக்குது. பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹெச்டி டிவி, ஃபுல் ஹெச்டி கிடையாது, 720p ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே பேனல். சரிங்களா, ஸோ இதில் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது நமக்கு 1080p சப்போர்ட் பண்ணுது வீடியோ. ஸோ ஃபுல் ஹெச்டியில் வச்சு நம்ம 720p அந்த டிஸ்பிளேல பார்க்குறோம். கிளாரிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருக்குது. 720p இந்த பட்ஜெட்க்கு நமக்கு எல்லா டிவிக்கும் அதுதான் தருவாங்க. ஃபுல் ஹெச்டி இந்த பட்ஜெட்க்கு எதுவும் கிடைக்கிறதில்ல. 32 inch மேக்ஸிமம் ஹெச்டி டிவி தான் உங்களுக்கு அவைலபிள். ஸோ அந்த ரேஞ்சுக்கு அந்த ப்ரைஸ்க்கு இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டிங்கிறது வந்து எனக்கு ஓகே, நல்லா தான் இருந்தது OnePlusோடது. அதே மாதிரி வந்து இந்த யூடியூப்பில் நிறைய 4K வீடியோஸ் அதெல்லாம் போட்டு நல்லா கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து ஒரு மூவி ஒன்று ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து நல்லா கிளியராகவே இருந்தது. ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணேன், ஹாட்ஸ்டாரும் நல்லா கிளியராக தான் இருக்குது. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இது கேப்சர் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலர்ஸு, எந்த ஒரு பூஸ்ட்டும் வந்து நான் எந்த ஒரு செட்டிங்கும் மாற்றவே இல்லை. கலராக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு செட்டிங்கும் நான் இது வரைக்கும் மாற்றலை. இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்கில் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை வச்சு தான் வந்து இப்போதைக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் கம்ப்ளீட் ரிவ்யூவில் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய்ட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் வந்து இதில் டால்பி ஆடியோ 5.1 சப்போர்ட் இருக்குது. ஹோம் தியேட்டர் நம்ம கனெக்ட் பண்ணால் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ரிவ்யூவில் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து 2 USB போட்டு, 2 HDMI போட்டு, அப்புறம் அந்த கேபிள் டிவி போடுற அந்த போர்ட் இருக்குது ஆண்டனா அது. அப்புறம் வந்து வீடியோ இன்னுக்கு வந்து அந்த வீடியோ காம்பனன்ட்ஸ்க்கான கேபிள் வந்து ஆக்ஸ் மூலிமா கொடுத்துருக்காங்க, அது இருக்குது. ஆப்டிக்கல் அவுட் அது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ். இந்த டிவி வந்து ஆக்சுவலாக நான் வாங்குறதுக்கு பிளான் பண்ண உடனே வந்து நான் யூடியூப்பில் போயிட்டு இந்த டிவியோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போது 32 inchக்கான வீடியோ இது வரைக்கும் யாருமே போடலை. சரிங்களா, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் யூடியூபர்ஸ்க்கு வந்து OnePlus வந்து 43 inch வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ பண்ண சொல்லி. பட் நான் வந்து 32 வாங்கணும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதை பேஸ் பண்ணி வீடியோ பார்க்கலாம், அன்பாக்சிங் ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது யாருமே அந்த டிவியை பற்றி எந்த ஒரு வீடியோவும் போடலை. சரி, கடைசியில் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நானே வீடியோ போட்டுடுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த டிவி வாங்கணும் அப்படின்னா இது ஒரு ஜட்மெண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரிங்களா, ஓவராலாக இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண 2 to 3 hours வந்து என்னோடய இம்ப்ரெஷன் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த ஸ்டாண்டோட குவாலிட்டி மட்டும் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேபிள் மோட்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் ஸ்டாண்டோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ஓகே லெவலில் தான் இருக்குது. நான் வந்து டேபிளில் வைக்க போகிறது கிடையாது, வால் மவுண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் இந்த டிவி டேபிளில் வைக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிளியராக தெரியல. பட் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபையாக இல்லை ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும். பட் இந்த டிவி நீங்கள் வால் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோ ப்ராப்ளம், வால் மவுண்டிங் எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி நல்லா இருக்குது, HD குவாலிட்டியில். சவுண்டோட கிளாரிட்டியும் நல்லா இருக்குது.
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டால்பி ஆடியோ, அப்புறம் வந்து பெசல் வந்து கொஞ்சம் கம்மியான பெசல்ஸு இதெல்லாம் இருக்குது. ஏதோ OnePlus கனெக்ட், ஆக்சிஜன் ப்ளே, டுவல் பேண்ட் வைஃபை அப்படிலாம் இருக்குது. டுவல் பேண்ட் 5G கார்ட்ஸ் வைஃபைனா கனெக்ட் பண்ணி இதில் நல்லா ஸ்பீடாக பார்க்கலாம் அப்படிலாம் இருக்குது. பட் ஜஸ்ட்டு நான் என்னோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சொல்லிட்டேன். கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரமாக ஒரு 5 to 6 டேஸில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேலே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த டிவியை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிவி வாங்கணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானோட லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது ஆன்லைன் மாடலுக்கும் ஆஃப்லைன் மாடலுக்கும் 500 rupees வித்தியாசம் இருக்குது. இப்போ இது வந்து நான் வந்து ஆன்லைன் அமேசானில் வந்து 16,500 இருக்குன்னா, இதே 32 இன்ச்சு எட்ஜ் மாடல் எடுத்திங்க அப்படின்னா 17,000 வரும். நான் ஆன்லைனில் அந்த ஆக்சிஸ் பேங்க் கார்டு யூஸ் பண்ணதுனால நான் 14,500 வாங்கினேன். இதுவே நான் வந்து எட்ஜ் மாடல் போனேன் அப்படின்னா வந்து 15,000 வரும். அதுலேயும் வந்து ஆக்சிஸ் பேங்க் கார்டு அக்செப்டட் தான். 2,000 ஆஃபர் இருக்குது. 28 February வரைக்கும் தான். அதுக்கப்புறமா என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளியராக தெரியல. இதுக்கும் அதுக்கும் வந்து ஜஸ்ட்டு ஸ்பீக்கர் தான் டிஃப்ரென்ஸு. இது 20 வாட்ஸு, அது 24 வாட்ஸு. டிஸ்பிளேயோட சைஸ், டிசைன் எல்லாம் சேம் டு சேம் அதே தான். நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நீங்கள் Y1S எட்ஜ் அந்த மாடலில் எடுத்துக்கலாம், 32 or 43. இல்லை ஆன்லைனில் அமேசான்னா 20 வாட் ஸ்பீக்கரில் சேம் அதே தான் மாடல் 32 and 43 inches அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வேணால் நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீக்கிரமாக வந்து ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள்.